Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு நாள் வந்து ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னோட வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது எல்லாராலையுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். உக்ரைன் ரஷ்யா இந்த ரெண்டு கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா வார் போயிட்டு இருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம உலக வரலாற்றிலேயே இதுதான் வந்து ரொம்ப நாளா இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். இது வந்து 2022ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த வார் வந்து போயிட்டு இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே அதிகம் ரொம்ப நாள் நடந்த ஒரு வார் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இனிமேல் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்க்கணும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு பெரிய மிசைல் ஷிப்பை வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரோனோட ஹெல்ப்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிசைல் ஷிப் வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரஷ்யா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து எதனால் போயிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இந்த ஒரு ஷிப்பில் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிய வருது. ஸோ இது எதனால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து அவங்களோட எல்லைக்கு வந்ததாகவும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உளவு பார்க்க வந்ததாக வந்து அந்த ஒரு இதில் வந்து இந்த ட்ரோன் அட்டாக் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷிப்பை வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஷிப்பையும் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 ஷிப் வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிப்ரவரி மாதம் ஒன்று, இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடி ஏற்பட்டிருக்கு. ஸோ உக்ரைன் வந்து இந்த மாதிரி ரஷ்யாவோட ஷிப்பை வந்து இது பண்ணனால ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ரஷ்யாவை தாக்குற எண்ணத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஷிப்பை கொண்டு வரல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக மறுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் கொண்டு வரல அப்படின்னு வந்து ரஷ்யா சைடில் சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் உக்ரைன் வந்து நாங்கள் அழிக்கிறதுக்காக ரஷ்யா சொல்கிறாங்க. உக்ரைன் சொன்னதை வந்து நாங்கள் அழிக்கிறதுக்காக அவங்கள இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்புல இருந்து இந்த புகாரை வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து அகைன் உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 19ல வந்து பார்த்தீங்கன்னா 90ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலை வந்து அழிச்சிருந்தோம். ஸோ அதுலேயுமே வந்து இவங்க நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அழிச்ச இந்த ட்ரோன் அட்டாக் ஹெல்ப்பால் வந்து ட்ரோனோட ஹெல்ப்பால் ரீசெண்டாக இப்போ அழிச்ச இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு குரூ இருந்தது. ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்த்ததுனால தான் நாங்கள் இந்த ட்ரோன் அட்டாக் வந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து உக்ரைன் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி தான் நாங்கள் வந்து 90ஸ்லேயே வந்து இதே மாதிரி தான் நாங்கள் வேறு ஒரு இதுக்காக நாங்கள் எங்களோட பணிகளை செஞ்சுட்டு இருக்கும்போது உக்ரைன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து ரஷ்யா வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்குமே வந்து இவங்க சில விஷயத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு வந்து இதில் சில மருந்துகள்லாம் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு வந்து உக்ரைன் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கு வந்து ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சில காரணங்களுக்காக நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த பிரச்சனைகளை வந்து முன் வச்சு பிரச்சனைகள் இல்லாமல் அப்போ இருந்த சில ஒரு காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் வந்து உக்ரைனை தாக்குறதுக்கு வரல, அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்கள்லாம் வந்து ரஷ்யா தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து வந்து ஷிப் அட்டாக்ல வந்து அதிகமாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் வந்து ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து ரஷ்யா சைட்லையுமே வந்து சில விலை உயர்ந்த சொல்லும்போது பெரிய ஷிப்ஸ்லாம் வந்து அதாவது இந்த மிசில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற இந்த மாதிரியான ஒரு பெரிய ஷிப்ஸ்லாம் வந்து உக்ரைனால பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரஷ்யா வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உக்ரைன் ரஷ்யா இந்த வார ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வார் வந்து இன்னுமே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருந்தாலும் ஸோ இன்னுமே வந்து இது கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனை வந்து இன்னும் சால்வ் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. நீங்கள் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வாரை ஃபாலோ பண்ணுற ஒரு நபராக இருந்தால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உக்ரைன் செஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது ரஷ்யா தரப்புலேருந்து என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.